ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு அரசு மானிய கோரிக்கை நேற்று நடைபெற்றது. அதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. பல்வேறு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒன் பை நான் பார்க்கலாம். ஓகே, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2000 மகளிருக்கு 1 கோடி மானியத்தில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு ரூபாய் 10,000 அல்லது அதிக மதிப்பிலான உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்க 5,000 மானிய தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் கிரைண்டர் வாங்க உங்களுக்கு மானியம் வழங்குறாங்க. நார்மல் கிரைண்டர் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வணிக ரீதியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறதுக்கு மாவு அரைப்பதற்கான ஒரு கிரைண்டர் கொடுக்குறாங்க. ஸோ 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிரைண்டர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. மீதி 5,000 ரூபாய் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. மொத்தமாக 2,000 பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக நிதி உதவி வழங்குறாங்க. இதுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா எல்லா பெண்களுமே அப்ளை பண்ணலாம். பட் முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஓகே, ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, சத்துணவு மையங்களில் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு மானிய தொகையை பார்த்தா உயர்த்துறாங்க. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் செயல்படும் 43,131 சத்துணவு மையங்களை பயன்பெறும் 42.71 லட்சம் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு மானிய தொகை ஆண்டொன்றுக்கு 61.61 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 9.66 லட்சத்தில் 25,440 சத்துணவு மையங்களுக்கு புதிதாக எரிவாயு அடுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 65 லட்சத்தில் திருநங்கைகளுக்காக அரண் எனும் பெயரில் 2 தங்கும் இல்லங்கள் அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கும் இல்லம் பார்த்தா அவங்களுக்கு அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 1 கோடியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்துடும் வகையில் 20 கருத்தரங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 1 கோடியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடவும் உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கிடவும் அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 1 கோடியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களை தடுத்திடவும் அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 1 கோடியில் விழிப்புணர்வு புத்தகங்கள் மற்றும் குறும்படங்கள். ஸோ அவங்களுக்கு எதிராக குற்றங்களை பார்த்தா அதை தடுப்பதற்கு விழிப்புணர்வு மாரி உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 2 கோடியில் குழந்தைகள் மையத்தில் பதிவு செய்த குழந்தையின் வளர்ச்சி குறைபாடுகள் உள்ள குழந்தைகளையும் உடனடி மருத்துவம் மற்றும் உயர் சிகிச்சை தேவைகளை குழந்தையை கண்டறிந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் மையத்தில் 2 முதல் 6 வயதிற்குட்பட்ட குழந்தையுடைய முன்பருவ கல்வி கற்றல் திறனை மதிப்பீடு செய்து வளர்ச்சியினை கண்காணித்து பள்ளிக்கு செல்ல ஆயுதப்படுத்த செயலி ஒன்றை உருவாக்கி அதனை பயன்படுத்த குறித்து அனைத்து அங்கன்வாடி பணிகளுக்கும் 1 கோடி பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 1.50 கோடியில் கட்டணமில்லா தொலைபேசி மற்றும் IVRS தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் தான் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. அதுக்கடுத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பார்த்தா பயிற்சி வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 9.18 கோடியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் கீழ் வரும் அனைத்து அலுவலகங்களையும் முழுமையான டிஜிட்டல் மயம் மாற்றுவதற்காக இந்த ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரூபாய் 1.53 கோடியில் 3 புதிய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் பார்த்தா கட்ட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 46 லட்சத்தில் புதிய மாவட்ட திட்ட அலுவலகம் பார்த்தா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ரூபாய் 59 லட்சத்தில் சென்னை மாவட்ட திட்ட அலுவலகம் 2 அலுவலகமாக பிரிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 2.2 கோடியில் களப்பணிகளுக்கு பயிற்சி வழங்குறாங்க. ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான பயிற்சி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 1.5 கோடியில் வேளாண் அடுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக ஸோ இதை கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரிமை முற்றம்
பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பள்ளி மாணவருடைய நேர்மறையான சூழலை உருவாக்கவும் இளம் பருவத்திடம் இருந்த போதை பழக்கத்தை மீட்பதற்காக இந்த உரிமை முற்றம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூபாய் 4 லட்சத்தில் முன்மாதிரியான விருது வந்து பார்த்தா வழங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 50 லட்சத்தில் குழந்தை நேய சூழல் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கிட்ஸுகளுக்காக. அதுக்கப்புறம் ரூபாய் 42 லட்சத்தில் நன்னடத்தை அலுவலர் பணியிடங்கள், அதாவது புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் இந்த நன்னடத்தை ஆஃபீஸருக்கான ஒரு பதவி வந்து தோற்றுவிக்கப்படும், அதுக்கான வேக்கன்சி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூபாய் 24 லட்சத்தில் குழந்தைகளின் உளவியல் நலனுக்காக 10 சமூக பணியாளருடன் இணைத்த ஆற்றுப்படுத்தினர்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 பேர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 1.6 கோடியில் அரசு கூர்நோக்கு இல்ல குழந்தைகளுக்கு அடிப்படை பயிற்சி வழங்கப்படும் அப்படின்றத பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ஒரு ஸ்கீம் நல்லா கொடுத்துருக்காங்க, கிரைண்டர் வாங்குவதற்கு மானியம் வழங்குறாங்க, இந்த மாதிரி பல ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.